ஹாய் ஹால், ஈஸியான குயிக்கான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்ப்போமா? வெஜ் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் கேரட், உருளைக்கிழங்கு, கேப்சிகம் அதெல்லாம் நம்ம தேவைக்கு ஏற்ற குவான்டிட்டி தான். நாங்கள் ஈக்குவல் அமௌண்ட் போட்டிருக்கோம். கேரட்டும் உருளைக்கிழங்கும், கேப்சிகம் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம். ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த காய் எல்லாமே இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கணும். அது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு, அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் எல்லாமே போட்டு இந்த காயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த காய் வந்து நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரெட்குள்ளே ஸ்டஃப் பண்ண வேண்டியது தான். இதுக்கப்புறம் பண்ணுற வேலைலாம் ஈஸி தான். ஸோ இப்போ இது நல்லா வதங்கி சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடுச்சு கலர்ஃபுல்லாக. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டதுனால சூப்பர் கலர் வந்திருக்கு நமக்கு. இப்போ இது வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இதை சைடில் வச்சுடுங்க. இதுக்கப்புறம் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நாங்கள் வந்து நெய் எடுத்திருக்கோம். ப்ரெட் மேலே நெய் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா காய், அதை வந்து ஸ்பூனில் இது மேலே வச்சு அப்படியே ஒரு தின் லேயராக போட்டுக்கலாம். இல்லை நிறைய காய் வேணும்னா திக் லேயராக கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம் தான். ஸோ இதை நல்லா அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே வந்து நம்ம சீஸ் இருக்கு இல்லையா, அதையும் நல்லா இது மேலே சீவி விட்டுறலாம். சீவிட்டு இன்னொரு ப்ரெட்டை வச்சு இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு தோசை தவா இருந்தால் தோசை தவாலையும் போட்டு எடுக்கலாம். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சாண்ட்விச் மேக்கர் வச்சுருக்கோம். அதுலேயும் போட்டு 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு டேஸ்டியான சாண்ட்விச் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தோன்னா இதில் வந்து கோடு கோடாக இருக்குது இல்லையா, இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மாற்றி மாற்றி ஒரு சைடும் மாற்றி மாற்றி நம்ம வேக வைக்கணும். வேக வைக்கும்போது ப்ரெட்டை வந்து மாற்றி மாற்றி வச்சோம் அப்படின்னா இந்த கோடு கோடாக இருக்கிறது வந்து அப்படியே நமக்கு குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக மாறி அழகாக ரெடி ஆகிடும். இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு அவுட்புட் காட்டுறோம் பாருங்களேன், குட்டி குட்டி ஸ்கொயர்ஸாக அழகாக வந்துருச்சு. ஸோ என்ன கான்செப்ட்னா ப்ரெட்டை திருப்பி திருப்பி வேறு வேறு சைடில் போடணும், அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஸோ ஹெல்தியான சாண்ட்விச் ரெடி.